அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் இறைமதியழகன். சிங்கப்பூர் அயலக தமிழர் மாநாட்டுக்காக அயலக தின விழாவுக்காக இங்க வந்திருக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று எல்லா மாநாடுகளும் பங்கு பெற்றிருக்கிறேன். இங்க வரும்போது என்ன வாய்ப்புனா, பல்வேறு நாடுகளில் இருக்கிற தமிழர்களை ஒன்றாக சந்திக்கிற அருமையான வாய்ப்பு. அந்த நட்பு உறவுகளை புதுப்பித்து கொள்கிற ஒரு இனிமையான வாய்ப்பும், பல்வேறு வகையான கருத்தரங்கங்கள், ஒவ்வொரு அமர்வுகளும், உதாரணமாக கவியரங்கம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் தொழில் தொடர்பாகவும், உண்மை தொடர்பாகவும், வரலாறு தொடர்பாகவும் பல்வேறு கருத்தரங்கள் மிக சிறப்பாகவும், அதை விட ரொம்ப முக்கியமா நான் பாக்குறது, கீழே ஒரு பெரிய கண்காட்சி, அதுல ஒரு 100கணக்கான ஸ்டால் எல்லாம் போட்டு வணிகம், தமிழ் தொடர்பான பல்வேறு ஸ்டால்கள்லாம் இருக்கு. அதுவும் ஒரு புதுமையானது. ஏன்னா தமிழ் நட்பும் அந்த வகையில் மட்டும் இல்லாமல் வணிகத்துக்கும் பயன்படுகிற ஒரு விழாவாக பயன்படுகிறது. இது இந்த 5 வருடம் தான் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி தொடர்புகள்லாம் இல்ல. இது எப்படி எல்லாம் பயன்படுங்கிறது நம்ம எண்ணி பார்த்தா கூட வேப்பாக தோன்றும். ஏன்னா இப்போ உருவாகிற இந்த நட்பு தான் விரிவாக நாடு முழுவதும், உலகம் முழுவதும் பரவுகிற தொடர்பான நட்பா இருக்கும். அதனால யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்போட என்ன காரியம் கூட சாதிச்சுக்கலாம். அது வணிகம் தொடர்பானதா இருக்கலாம், இலக்கியம் தொடர்பானதா இருக்கலாம். இதுவரைக்கும் அவங்க உள்ளூருக்குள்ளே இலக்கியம் படைத்துக் கொண்டிருந்திருப்பார்கள். இப்பொழுது உலகளாவிய இலக்கியம், கவியரங்கம், பேச்சுகள், அதெல்லாம் உலகளாவிய பேச்சாளர்கள் இருக்கிற அழைக்கிற ஒரு தருணம் நல்லா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி உலக பார்வை தமிழர்களுக்கும், உலக தமிழர்களை தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வர வகையாகவும் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. இதுல மிக முக்கியமா இன்னைக்கு நான் காலையில முதல்வர்களுக்கு உங்கள் கனவை சொல்லுங்கள் அங்கத்துல என்னையும் கனவை சொல்லி கேட்டாங்க. நான் என்னுடைய கனவை சொன்னேன். சுருக்கமா சொல்றதுன்னா, இந்த அயலக தமிழர்களுடைய பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா, எளிமையான அல்லது குறைந்த விலையில் காப்பீடு, அங்கு அயலகத்துல இறந்து போன தமிழர்கள் உடல் மீட்பு, அவர்களுடைய உறவினர்களுக்கு, குடும்பத்திற்கு ஓய்வூதியம், பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு உதவி, இறந்து போனாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண உதவி, இப்படி எல்லாம் பல நலத்திட்டங்கள் இருக்கு. இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வகையாக தமிழ்நாட்டில் இருக்கிற 4 பன்னாட்டு விமான நிலையங்கள், ஏர்போர்ட் இருக்கு இல்லைங்களா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, இந்த 4 இடத்துலயும் என்ஆர்டி ஹெல்ப் டெஸ்க் வச்சு தருமாறு நான் கேட்டிருக்கேன். முதல்வர் அவர்கிட்ட என்னுடைய கனவா வெளிப்படுத்தியிருக்கேன். அதை நிறைவேறினா நிச்சயம் எல்லாரும் மகிழ்வார்கள். ஏன்னா இப்பொழுது இங்க வந்து போறவங்களுக்கு மட்டும் என்ஆர்டிங்கிறது தெரிஞ்சிட்டு இருக்கு. இது மாதிரி பன்னாட்டு முனையத்தில் ஹெல்ப் டெஸ்க் இருந்தா ஒவ்வொரு முறையும் அங்க வந்து பிளைட்ல இருந்து இறங்கணும்னு அதை பார்த்து அவங்க பதிவு செய்யல வாய்ப்பு இருக்கும். இந்த பயன்கள்லாம் எல்லாத்துக்கும் போய் சேர்றதுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பா இருக்கும். அந்த வகையில என்ஆர்டி அமைப்பில் பணிபுரிகிற, இதை தலைமையேற்று தருகிற திரு கார்த்திகேய சிவசேனாபதி அவர்களுக்கும், இந்த துறை தலைமை தாங்கி நடத்துகிற அமைச்சர் திரு நாசர் ஐயா, மாண்புமிகு நாசர் ஐயா அவர்களுக்கும், பிற உறுப்பினர் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை அயலக தமிழர் சார்பாக தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.